அண்ணா இது மாதிரி பேட் இருக்கா? தம்பி இது மாதிரி பழைய பேட்லாம் இங்க இல்லப்பா. நான் பழைய பேட்லாம் சொல்லாதண்ணா, ரொம்ப ராசியான பேட்டு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இது மாதிரி பேட் வந்தால் எடுத்து வைங்க. அண்ணா எப்படிப்பா நம்புறது? அட என்ன நீங்க என்ன நம்ப மாட்டீங்க? இந்தாண்ணா இதில் 2000 ரூபாய் இருக்கு, அது மாதிரி பேட் வந்தால் இதுதான் சொல்றது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. எப்படி அப்படின்னா, ஒருத்தனுடைய மனசை பணத்தாசை காட்டி அவனுடைய மூளையில இருந்து இந்த யோசிக்கிற திறனையே மழுங்கடிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி மழுங்கடிச்சுதான் ஏமாத்தி பேர்வழிகள் ஏமாத்துறாங்க. எவ்வளவு நாளும் கஷ்டம்ப்பா. எவ்வளோ நாளும் தருவீங்களா? அப்போ 3000 ரூபா கொடுங்க. 3000 தான் தம்பி. இரு தம்பி, இந்தாப்பா வச்சுக்கப்பா. பேட்டை கொடுப்பா. அவ்வளோதான். நாளைக்கு அந்த தம்பி வந்தா 4000க்கு வித்துற வேண்டியதான். 1000 நமக்கு லாபம். இந்த மோசடி கும்பல்கள் மோசடி பண்றாங்கன்னு சொல்லி தற்கூரி ஹெல்மெட்டுக்கு பிடி பண்ணுங்க. எவ்வளவு அழகா தத்ரூபமா தெளிவா சூப்பர்ல. ஆனா உண்மையான தற்கொலை நீதான்டா. சிம் கார்டு ஆக்டிவ் பண்றதுக்காண்டி உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு போய் போலீஸ் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா பாருங்க தற்கொலை பையன். போடா, என்னட்ட லைசன்ஸே இருக்கு சமையல. ப்ரோ சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ண ஐடி ப்ரூஃப் என்ன தாங்க ப்ரோ? என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்கு. என்ன 10 ரூபா கீழே கிடக்கு அண்ணா? உங்களுக்கு தானே தம்பி, இது என் காசு இல்லை தம்பி, ஆனால் உனக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்துச்சு பத்தியா, அதுக்காகவே இந்தா தம்பி இந்த 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அப்பாடி 20 ரூபா கிடச்சி. இவ்வளவு நல்ல மனுஷமா அதுக்கானு இன்னும் 100 ரூபா கிடக்கு. ஏன் அண்ணனும் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தா 200 ரூபா கிடைக்குமே. அண்ணா இது உங்க 100 ரூபாயாண்ணா? தம்பி அப்பாடி 200 ரூபா கிடைச்சிருச்சு. 500 ரூபா கிடக்கு. அண்ணனும் இருக்காரு, நம்மள்ட்ட ஒரு 500 ரூபா இருக்குல்ல, மொத்தம் 1000 ரூபா இருக்கு. இப்போ அண்ணன்ட்ட 1000 ரூபா கொடுத்து 2000 வாங்கிக்க வேண்டியதான். அண்ணா இது உங்க 1000 ரூபாய் கீழே கிடந்துச்சு. தம்பி யாருப்பா நீ? 1000 ரூபாயா? இந்தாப்பா இந்த 10 ரூபாய் வச்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு வாங்கி சாப்பிடுப்பா. தம்பியுடைய மூலி பிதிக்கு வெளியே வந்துருச்சு. இப்பெல்லாம் பண்ணாதடா, பாவண்டா அனிமல்ஸ். சரி வா அங்க போலாம். ஆமையா கண்டோன்னு விரிச்சு ஓடுது. ஏன் அந்த நாய்ங்களா பாரு எவ்வளவு ஜாலியா விளையாடி சொல்லுங்க. அந்த நாயை என்னதான் பண்ணான்? டேய் 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 இப்ப எதுக்குடா மச்சான் கொஞ்சம் நில்ல. அந்த நாயை பாரு, என்ன பார்த்தாலே பயந்து ஓடும் பாரு. சும்மா ஜாலியா விளையாட்டு மச்சான். டேய் உன்னை எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், வாயிலா ஜீவனங்களெல்லாம் அடிக்காதுன்னு. டேய் இப்ப அனிமல்ஸ் குடும்பம் பார்த்தா எனக்கு என்ன ஆயிட போகுது? போட அட பாவி, நாய் பாவம் ஒன்று சும்மா விடாது. கொஞ்சம் வரீங்களா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்படி ப்ரோ? இல்லை ப்ரோ, நாய் குறுக்கால வந்துச்சு, சுய நினைவே இல்லாமல் இருக்காரு ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? இதுதான்டா சொல்றது, தன் வினை தன்னை சுடும். நான் படிக்க போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். படிப்பாளிகள்லாம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே. நல்லவெல்லாம் கிடையாது. எனிமி 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 லே நான் கவர் பண்ணடா. எனிமி வீணா போடுவோம். ரீபேர்ல உங்க அப்பா. டேய் என்னடா பண்ற? அப்பா வந்திருக்கேன்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஜபர்தஸ்த். வீணா போனவங்களா? யாரா அது? ஆரத்தி இதுல ஊத்தி வச்சிருக்கீங்களா? கம்ப முடியும். என்னடா அது, கம்ப பிடிக்கலாம்னு கம்பு ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. எப்பா சேராவது இருக்கு, சேர்லையாவது உட்காருவோம். அடப்பாவியலா, இது வெளிநாட்டு சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்பத்தான் அப்போ கட்டிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பத்தோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.